பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிற்குரிய கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கவனிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 81வது சங்கீதம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, உன் வாயை விரிவாய்த்தர அதை நான் நிரப்புவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாயை விரிவாய்த்தர அதை நான் நிரப்புவேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு இந்த எல்லா ஆசீர்வாதத்திற்கும் எல்லா வறுமைக்கும் காரணம் நம்முடைய வாய் தான். இந்த வாயை எப்படி பயன்படுத்துகிறோம், எதை வைத்து பயன்படுத்துகிறோம் என்ற விதத்திலேயே தான் நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் அமர்ந்திருக்கிறது. ஆம், என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க உங்களுக்கு சொல்ல போகுனா, நம்முடைய வாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிற, அவரை ஆராதிக்கிற, அவர் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையினால நீங்க எதை பேசுகிறீங்களோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கை ஆகிறது. ஆகினால நீங்க உங்க வாயை திறந்து எப்பொழுதும் இயேசுவே எனக்கு உதவி செய்யும், எனக்கு நன்மை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் என்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல துதிக்க உங்களுடைய வாயை திறக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அதை நன்மைக்கு எதுவாக நிரப்புவார். உங்களுடைய புலம்பலையும் வேதனையும் எப்போ பார்த்தாலும் இல்லை பற்றாக்குறை, குறைவுகள், வியாதி, பலவீனங்கள் என்று சொல்லி இதை பற்றியே நீங்க பேசிக்கொண்டாராதபடிக்கு இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தோடு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவே நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை துதித்து நீங்கள் பாட உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, வாயை திறக்கும் பொழுது கர்த்தர் அதை நன்மையால் நிரப்ப அவர் உண்மை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்வேனே ஆனால், அவனவன் வாயின் பலனினாலே அவனுடைய வயிறு நிரம்பும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நான் அதான் உங்களுக்கு சொல்கிறது போல, நீங்க வாயை திறந்து நீங்க கர்த்தரை துதிங்க, ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களோடு பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளை சொல்லி பேசுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஒருபோதும் மற்றவர்களை குறை பேசாதீங்க. உங்களோட வாயை திறந்தீங்கன்னா மற்ற மக்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகளும் சமாதானம் சொல்லுகிற வார்த்தைகளும், ஐயோ நம்ம அவங்கள பலவீனப்படுத்துகிற ஒருபோதும் வார்த்தைகளை பேசக்கூடாது, குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை நீங்க பேசக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பூமியில மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லும்படியாக, நல்ல விஷயங்களை அவர்களை உற்சாகப்படுத்தி பேசுவதற்காகவே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மையால கர்த்தர் நிரப்புவார். ஒரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு குறைவு என்பதை வைக்கவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இதுவரைக்கும் அவருடைய வாயின் வார்த்தைகளினாலே அநேக ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். இந்த நாள் முதற்கொண்டு எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற நாவுகளாய் இருக்கட்டும். மற்றவர்களை பற்றி குறை பேசுகிறதோ, எந்த ஒரு அவதூறான வார்த்தைகளை பேசுவதோ, அவமானத்திற்குரிய வார்த்தைகளை பேசுவதோ, புலம்பலான காரியங்களை பேசுவதோ இனி இருக்கக்கூடாது. வாயை விரிவாய் திறந்து கர்த்தர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார், இதுவரைக்கும் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம், இனிமேலும் நடத்த போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திர பாடல்களை பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையால் நிரம்ப செய்யும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியாக நீ செய்ய போகிற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.